பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எங்களது ஜைரை 19 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு நாங்கள் ஒரு 2 டேஸுக்கு முதல்ல ஒரு அக்கரை பேஷண்ட் வந்துச்சு. 2 கிட்னிலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 கல் 2 கிட்னிலேயும் காணாததுக்கு இறங்கின வழி எல்லாத்துலேயும் 2 கல் டியூப் 2லேயும் ஒரு பக்கத்து கிட்னி ரைட் கிட்னி வந்து வீங்கிட்டு, என்னது அந்த செட்டியா பொறுத்துட்டு 7 மில்லி நினைக்கிறேன், 7 மில்லி கல்வா. அப்போ இது என்னென்னா, இப்போ இந்த டைமில் வந்து உண்மையாக அந்த ஹீட் வந்து செட்டியா அந்த டெம்பரேச்சர் கூட நம்ம நார்மலாக கார்ல எல்லாம் போகலாம். அவுட் சைட் டெம்பரேச்சர் 34-35 டெம்பரேச்சரில் ஜஃப்னா திங்கோ எல்லாம் அதே டெம்பரேச்சர் இல்லை ஏரியா. அப்போ அந்த வெப்பநிலை வந்து கடும் கூட தானே, ஹீட் கூட. அப்போ நம்மளோட பொடி வந்து நீர் இழப்புக்குள்ளாகும். அவுட் சைட் டெம்பரேச்சருக்கு நம்மளோட உடம்பு வந்து நின்று பிடிக்கணும்னா நம்மளோட வேர்வை மூலமாக நம்மளோட தோல்ல அதிக அளவு நீர் வந்து வெளியாகி இந்த டெம்பரேச்சரை நம்மளுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு ஆகும். அதனால உள்ளுக்கு நம்மளோட உடல் உறுப்புகளுக்குள்ள நீர் அளவு வந்து குறைஞ்சு கொண்டே போகும். உதாரணமாக கிட்னி எடுத்தாலும் சரி, எல்லா உறுப்புகளுக்கும் சரியான. அப்போ விசேடம் அதில் வந்து கிட்னி வந்து எந்த நேரமும் யூரினை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிற உறுப்பு தானே. அப்போ போதிய அளவு உடம்புல நீர் இருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த யூரின் சரிவாகும். அதை நம்ம முந்தையும் பேசிருக்கோம். அதை கண்டுபிடிக்கிற வந்து யூரின் கலரை வச்சுதான். இப்போ யூரின் கலர் வந்து சில டார்க் எல்லோ அல்ல பிளேண்டி கலருக்கு வருதுன்னா கடுமையான மிச்சம் குறைய தண்ணி குடிச்சிருக்காரு, தண்ணி அளவு காணாது. அது கொஞ்சம் டார்க் மஞ்சள் ஆரஞ்சு கலருக்கு வருதுன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் காணாது. அப்போ கடும் ஒரு நார்மல் அந்த நம்ம மழை காலங்களில் யூரின் போகும் தானே இந்த மோட்டர் கலருக்கு. அப்படி இருக்குன்னா நாம கிட்டத்தட்ட போதிய அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கோம், நீர் எடுக்கிற அளவு போதிய அளவுக்கு எடுத்திருக்கோம். சும்மா லைட் மஞ்சள்னாலும் ஒரு அளவு பருவாயில்லை. ஆனால் உதாரணமாக நீங்கள் கொமெண்ட்களில் பார்க்கலாம், கொமெண்ட்ல சரி. அப்போ அதை கொஞ்சம் பார்த்து நாம் தண்ணி குடிக்கிற அளவை வந்து அதை வச்சு மெஷர் பண்ணலாம். அப்போ அப்படி வந்தால் உடனடியாக நாம் ஒரு பெரிய கப்பில் தண்ணியை கொஞ்சம் குடிச்சு கொள்ளணும். அதில் வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொல்லலாம், அந்த நம்ம உடம்புக்குள்ள நீர் கூட இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய கிளாஸில் குடிக்கக்குள்ள குயிக்காக ஃப்ளஷ் ஆகி யூரினாக போயிருமா. இப்போ நம்ம பெரிய ஒரு அமௌண்ட்டை ஒரு பொட்டில் ஃபுல்லாக குடித்தோம்னா அது வந்து கிட்னியை ஃப்ளஷ் பண்ற மாதிரி கிளியர் பண்ற மாதிரி நீங்க குடிச்சு பாருங்க, குயிக்கா அந்த அவ்வளோ யூரினும் வந்து வெளியாயிடும். அப்ப ஒரு பொட்டில் வச்சுட்டு நாம இடைக்கிடைக்க நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா சரி டேபிள்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கக்குள்ள அது வந்து பொடிக்குள்ள தங்குற வீதமும் கொஞ்சம் கூட. அப்ப நம்மளுக்கு அந்த சோறுகள் வராது. அப்ப நீரிழப்புல மெயினா வரதானே சில வயசனாக்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் கடுமையா பாதிக்குது. இப்ப இந்த பீரியட்ல வந்து அவங்களோட பொடி வந்து ஸ்டோர்கள்ல நீர் இருக்காது சரியான. அவங்களோட பொடி வந்து ட்ரை ஆகி கலங்களும் வந்து சின்ன சின்ன கலங்களாக இருக்கும். ஏஜோட வந்து கலங்கள் சைஸும் குறைஞ்சிட்டு போகிற. அப்போ அதுக்குள்ள நீரை வச்சுக்கொள்ற. உதாரணமாக நீருங்கிறது உடல் உறுப்புகளை கலங்களுக்குள்ள தான் அந்த நீர் இருக்குது. கிட்டத்தட்ட 90% நீர் தான் இருக்கு கலங்களுக்குள்ள. அப்போ அந்த கலங்கள்லாம் பற்றி ஏஜோட வர அது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட கலங்கள் சிறிதாக இருக்கும். அப்போ அதனால அந்த நீர் அளவு குறைய இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க போதிய அளவுக்கு நீர் எடுக்கலைன்னு அந்த பீரியட்ல வந்து அவங்களுக்கு தலை சுத்து வாருது, மயக்கம் வாருது, கன்ஃபியூஷன். மயக்கம்னா இந்த அவங்களுக்கு சில டைம்ல வயசானவர்களுக்கு எல்லாம் என்ன கதைக்க முடியும் அப்படி விளங்க இயலாத அளவுக்கு மறதி மாறி எல்லாம் வர தொடங்கும். அப்போ நீரிழப்பு வந்து பொல்லாது, அதை ப்ரெஷரையும் ட்ராப் பண்ணும். அப்போ அதனால நாங்கள் ஸ்பெஷலாக அந்த குரூப் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் வயசானவர்களுக்கும் நாங்கள் நீர் அளவை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்பெஷலாக சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க, கொமட்டில் அல்லது பெம்பஸில் வந்து பார்க்கலாம். அவதானிச்சோம்னா பெம்பஸில் கடும் மஞ்சள் அரிக்குன்னா பிள்ளைக்கு ஒன்று ஃபீட் பண்ணினது. இப்போ பிள்ளைகள் வந்து சில சின்ன பிள்ளைகள் வந்து 6 மாதத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து தாய்ப்பால் தான் குடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மில்க் கொடுக்குற அளவு கூட்டணும். கூட்டி ஏதோ ஒரு வடிவத்தில் நாம அதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அந்த இதை வச்சு, அதாவது இந்த கலரை வச்சு நாங்கள் நீர் அளவை கூட்டிக் கொள்ளணும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அந்த இப்படியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கூட. அதோட இந்த அடிக்கடி அந்த கல்லுகள் உருவாகிறார்கள். இப்போ சொல்லுவாங்க, எனக்கு 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கல் இருந்து போனேன், அல்ல ஃபெமிலிகளுக்குள்ள பிரதருக்கு கல் இருந்து. அப்படி அந்த கல் வந்து உருவாகிறதுக்கு ஃபெமிலியல் ஒரு காரணம் ஒன்று கிட்னியில். அப்போ அதில் அப்படியான ஆக்கள் வந்து ரிஸ்க் கூட. இப்போ இந்த பீரியட்ல வந்து அவங்களுக்கு யூரின் சரிவான உடனே அந்த உப்பு உரைகிற மாதிரி என்ன, இப்போ நீர் ஆவியாக ஆக அந்த உப்பு அவ்வளோ படியும் டியூப்ஸ்களில். அப்போ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். முந்தைய மாதிரி இல்லை. இப்போ வந்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் யூரோ சர்ஜன் வந்துட்டு இப்போ அம்பாரில் ஜியோ சர்ஜன் இன்னைக்கு, பெட்டிகளோட ஜியோ சர்ஜன் இன்னைக்கு. இப்போ நாம முந்தி இருந்தா கலம்புக்கு தான் போகணும் ஜியோ சர்ஜன் சந்திக்கிறேன்டா, அல்லது அப்படி கேசஸும் குறைய, அவங்களை அந்த கல் உருவாகிற கேசஸ் குறைய. இப்போ வந்து அந்த கல் உருவாகிற கேசஸ் கடுமையாக கூட இருக்கு. அதில் பிரதான காரணம் இதான், அந்த நீர் குடிக்கிற அளவு வந்து இப்போ குறைஞ்சிட்டு. அடுத்து இப்போ நீர் வந்து காசிக்கு வாங்கி குடிக்கிற நீராக போயிட்டு இப்போ
இப்போ உண்மையாக பழைய காலத்தில் வந்து நம்ம கிணத்து தண்ணி போதிய அளவுக்கு இருந்துச்சு, நம்ம போதிய அளவு குடித்தோம். இப்போ ஒன்று பாயில் பண்ணி குடிக்கணும், அல்லது பாட்டில் ட்ரிங்க் அல்லது இந்த க்ளீன் வாட்டர் வந்து எடுக்கணும். அப்போ அப்படி வரக்குள்ள சில டைமில் அந்த நீர் குடிக்கிற அளவு குறைஞ்சிட்டு போகுது. அப்போ அதை நாம் பார்க்க இயலாது. ஒரு கல் வந்து ஆப்ரேட் பண்ண போய் செலவழிக்கிற காசு, என்ன யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வர காசு நம்ம பார்க்குற டைமில் நாம் நீர் எடுக்கிற அளவை மெயின்டைன் கொஞ்சம் கூட எடுக்கணும். உண்மையாக வந்து ஒரு ஒரு ஆளோட வெயிட்டை சரியானு இப்போ வெயிட் வந்து 60 கிலோன்னா 30 பிரித்து பார்த்தோம்னா அதான் நார்மல் ரெக்யர்மெண்ட். இப்போ 60 கிலோண்டா 30 பிரித்தா 2 லிட்டர் ஒரு கட்டாயம் குடிக்கணும். அப்போ இப்படி ஹீட் பீரியடில் வந்து நம்ம மேலதிகமாக நம்ம ஒரு 1 லிட்டர் குடிக்கிறது நல்ல. ஸ்பெஷலாக இந்த வயல்களுக்குள்ளே வாராக்கள், வயல்களுக்குள்ள வேலை செய்கிறாங்க, கலனில் தண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த ஒரு 4 லிட்டர் கேனில் நீர் எடுத்து அவ்வளோயும் குடிக்கணும். இந்த அவங்களுக்கு ட்ரை ஆகிற விதம் கடும் கூட. அவங்க சொல்லுவாங்க போனதுலேருந்து யூரினே சில ஆக்கள் பாஸ் பண்ண மாட்டாங்க, யூரின் வராது, எல்லாம் வேர்வையாக போயிடும். அப்போ வீட்டை வந்து யூரின் கொஞ்சம் தான் போகும். இப்போ இந்த பீரியட் நாங்களே அவன் நினைக்கலாம் நம்மளும் சிறுநீர் கழிக்கிற அளவை பாருங்க, சிறுகத்தான் போகுது. ஏன்னா நம்மளோட பொடியில் வந்து ஹீட்டால் தண்ணி இதாகுது. அதனால நீர் அளவை கூட்டுங்க. விசேஷமாக வந்து டிரெக்டாக வந்து நாம் நீரை குடிக்க இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் ஃப்ரூட் ஜூஸுகளை கூட இயற்கையான இப்போ பழச்சாறுகள் வந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. என்ன லெமன் இருக்கு, பெஷன் ஃப்ரூட் இருக்கு, வாட்டர்மெலன் வருது, அதே மாதிரி பப்போ, அதுகளை தண்ணி மாதிரி இந்த திக்கா இல்லாமல் நான் வாட்டர் அடித்து குடிங்க. அடுத்து தெம்பிலின் லைம் வந்து தேசிக்காவும் போட்டு குடித்தா கிட்னியில் இருக்கிற கல்லுகளை கரைக்கலாம். விட்டமின் சி வந்து கூட தானே அதில். சிட்ரிக் ஆசிட் வந்து அந்த சொலிபுள் தன்மை கூட, அதாவது கரையக்கூடிய தன்மை, கல்லுகளை வந்து கரைக்கக்கூடிய இருக்க மாட்டோம். ஏன்னா கல்சியம் சிட்ரேட் வந்து கரையும், கல்சியம் கார்பனேட் வந்து படியும், கல்சியம் ஃபோஸ்பேட் வந்து படியும். இப்போ கல்லுங்கிறது கிட்னியில் கல்சியம் ஃபோஸ்பேட், கல்சியம் கார்பனேட் அதுகள் தான் அந்த ஹார்டாக இருக்கும். இப்போ நாம் சிட்ரேட் அளவு கூட்டினோம்டா சிட்ரிக் ஆசிட் கூட தானே தேசிக்காவில. அப்போ அது வந்து அது கல்சியம் சிட்ரேட்டாக மாறக்குள்ள அது வந்து கரையக்கூடிய தன்மையாக மாறி அப்போ லேசாக யூரினோட பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கூட. அதனால் நாங்கள் இந்த பழ ஜூஸுகள் இயற்கையான பானங்களை அதிகமாக குடித்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த யூரின் ட்ராக்கும் க்ளீன் ஆகும். அதே மாதிரி யூரினில் இன்ஃபெக்ஷன் வர வீதமும் கூட. அது முக்கியமான சொல்லணும், இந்த பீரியடில் வந்து காய்ச்சல் வந்தால், சின்ன பிள்ளைகள் வந்து காய்ச்சலும் வந்துச்சுன்னா இந்தியாவில் ஹீட்டும் வேறு, ஃபீவருக்கும் பாடி ட்ரை ஆகுது, பிள்ளைகள் கடுமையாக சோர்ந்து போகுது. இப்போ சொல்கிறாங்க 3 நாள் காய்ச்சல், பிள்ளைக்கு பிளட் கவுண்ட்லாம் நார்மலாக இருக்கு, ஆனால் சோர்வு இருக்கு பிள்ளைகள். என்னென்னு பார்த்தா பிள்ளைகள் உடம்புல டீஹைட்ரேஷன், நீரிழப்பு. அப்போ ஸ்பெஷலாக பேரண்ட்ஸ் வந்து ஃபீவர் வர பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டாயம் இந்த நீரை பேலன்ஸ் பண்ணுங்க. காய்ச்சல் வைரல் ஃபீவர் தான் வருது, அது நார்மலாக செட்டில் ஆகுது கூட. இந்த பீரியடில் டெங்கையும் பெருசாக காணலை, வைரல் ஃபீவராக செட்டில் ஆகுது. அப்போ நீரை கூட கொடுத்தோம்னா பிள்ளைகள் சோர்ந்து போகாது. ஃபர்ஸ்ட் டேயிலிருந்தே ஒரேஞ்சு அதுகள், தோடம்பழம் சாறு, தெம்பிலி நீர் அளவை கூட கொடுக்கணும். அடுத்து கஞ்சி. அகல் வந்து கூடுதலாக வந்து காய்ச்சல் வந்தால் பிள்ளை சாப்பிடல சார்னு கவலைப்படுறாங்க. காய்ச்சல் வந்தால் சாப்பிட தேவையில்லை, நீர் ஆகாரத்துக்கு கொடுத்தாலே போதும். கஞ்சி, ஒரேஞ்சு அதுகள், தெம்பிலி அதுகளை கொடுத்தாலே அதான் தேவை காய்ச்சல் பீரியடில். நம்ம உணவு இல்லாமல் ஒன்று நடக்க போகல, ஏன்னா உணவு ஸ்டோரேஜில் எல்லாத்தையும் கொஞ்சம் இருக்குதானே. அதனால அதிகமாக அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து அதிக அளவு நீர் ஆகாரங்களை கூட கொடுத்தோம்னா பிள்ளை சோர்ந்து போகாது, குயிக்காக வந்து ஃபீவர்லேருந்து ரிகவர் ஆயிடும். இந்த மெசேஜை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.